Welcome to Lockdown School. Today we are going to discuss about microprocessor. In earlier days, a computer CPU used to occupy a large room or multiple cabinets. However, with advancement in technology, the physical size of CPU has reduced and it is now possible to place a CPU on single microchips only. A processor CPU which is implemented on a single microchips is called a microprocessor. Nowadays, almost all the CPUs are microprocessor. Hence, the terms are used synonymously for particular purpose. நம்ம 90s அந்த மாதிரி இயர்லலாம் சிபியூ வந்து கம்ப்யூட்டரில் இருக்க சிபியூ வந்து ஆக்கிபை அ லார்ஜ் ரூம் ஆர் மல்டிபிள் கேபினட்ஸ். ஆக்கிபை அ லார்ஜ் ரூம்னா பெரிய இடத்துல இருக்க ரூம்ஸ்லாம் ஆக்கிபை பண்ணிச்சு, மல்டிபிள் கேபினட்ஸ் ஆக்கிபை பண்ணிச்சு. அதே மாதிரி ஒரு ஃபிசிக்கல் சைஸ் ஆஃப் சிபியூ வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிறது அந்த சிபியூ சைஸ் வந்து ஒரு சிங்கிள் மைக்ரோ சிப் ஆயிடுச்சு. அந்த ப்ராசஸர் பேர் தான் சிபியூ. வந்து இப்போ இருக்கிறதுல வந்து சிங்கிள் மைக்ரோ சிப், அதுக்கு பேர் தான் மைக்ரோ ப்ராசஸர்ஸ். இப்போ இருக்க நாட்டிலலாம் வந்து சிபியூஸ் வந்து மைக்ரோ ப்ராசஸர்ஸ் தான் யூஸ் ஆகுது. இதே வந்து சைமல்டேனியஸ்லியாக பர்பஸ் ஆகிட்டுருக்கு. ஃபிசிக்கல் சைஸ் ஆஃப் சிபியூ வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிறது அந்த சிபியூ சைஸ் வந்து ஒரு சிங்கிள் மைக்ரோ சிப் ஆயிடுச்சு. அந்த ப்ராசஸர் பேர் தான் சிபியூ. வந்து இப்போ இருக்கிறதுல வந்து சிங்கிள் மைக்ரோ சிப், அதுக்கு பேர் தான் மைக்ரோ ப்ராசஸர்ஸ். இப்போ இருக்க நாட்டிலலாம் வந்து சிபியூஸ் வந்து மைக்ரோ ப்ராசஸர்ஸ் தான் யூஸ் ஆகுது. இதே வந்து சைமல்டேனியஸ்லியாக பர்பஸ் ஆகிட்டுருக்கு. Microprocessor is a small sized electronic component inside a computer that carries out various tasks involved in data processing as well as arithmetic and logical operations. These days, a microprocessor is built over an integrated circuit comprising a millions of small components like registers, transistors, and IDs. மைக்ரோ ப்ராசஸர்ஸ்லாம் ஒரு ஸ்மால் சைஸ் எலக்ட்ரானிக் காம்போனண்ட். மைக்ரோ ப்ராசஸர்னால் ஒரு சின்ன பகுதி, ஒரு சிப்பு மாதிரி. அதை வந்து ஒரு எலக்ட்ரானிக் காம்போனண்ட்னு சொல்கிறோம் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே. அது வந்து நிறையா வேரியஸ் இருக்குது. அது என்னென்ன வேரியஸ்னால் டேட்டா ப்ராசஸிங் பண்ணோம், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன். அரித்மெட்டிக்னால் நம்மளுக்கு கேல்குலேஷன், எக்ஸல் அந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ இருக்க டேஸ்லலாம் மைக்ரோ ப்ராசஸர் வந்து இன்டிகிரேட்டட் சர்க்கியூட், அதான் ஐசி. நம்ம ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம் ஐசினா என்னன்ட்டு. இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்டில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்மால் காம்போனன்ட்ஸ் லைக் ரெசிஸ்டர்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ் அண்ட் டயோடஸ் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்கு மைக்ரோ ப்ராசஸரில். Microprocessors have evolved over time in terms of their increased processing capability, decreasing physical size and reduced cost. Currently available microprocessors are capable of processing millions of instructions per milliseconds. மைக்ரோ ப்ராசஸர் வந்து நிறைய இன்வால்வ் ஆகிருக்கு. என்னென்னா அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதோட கேப்பபிலிட்டி. அதே மாதிரி டிக்ரீஸிங் ஃபிசிக்கல் சைஸாகவும் ரெடியூஸ் ஆகிருக்கு காஸ்ட்டில். இப்போ வந்து கரண்ட்லி மைக்ரோ ப்ராசஸர்லாம் ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் பர் மில்லி செகண்டில் தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம மைக்ரோ ப்ராசஸர் வந்து எப்படிலாம் ஜெனரேஷன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதில் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈரா வந்து இயர் மாதிரி 1971 to 1973. சிப் டைப் வந்து கொடுத்துருக்காங்க எல்எஸ்ஐ. வேர்ட் சைஸ் வந்து 4/8 பிட். மேக்ஸிமம் மெமரி வந்து 1 KB. கிளாக் ஸ்பீடு வந்து 108 km/Hz, 200 km/Hz. கோர்ஸ் வந்து சிங்கிள். எக்ஸாம்பிள் இன்டர்னல் 8080. அதே மாதிரி தான் இங்கே செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு மாதிரி சிப் டைப் மாறும், வேர்ட் சைஸ் மாறும், மேக்ஸிமம் மெமரி சைஸ் மாறும், கிளாக் ஸ்பீடு மாறும், அதான் km/Hz அது மாறும். இப்போ இருக்க இது கோர்ஸ் வந்து 4th கோர் வரைக்கும் எல்லாமே சிங்கிள் தான். 5th கோர் மட்டும் மல்டி கோர். ஏன்னா அதெல்லாம் வந்து
கம்ப்யூட்டருக்கு வந்து இப்போ இருக்க மாடர்ன் கம்ப்யூட்டருக்கு வந்து 64 GB அதோட மேக்ஸிமம். Next topic, microprocessor specifications. Microprocessors are classified on the basics of different features which include chips type, word size, memory size, clock speed, etc. These features are briefly explained below. Word size. Word size is maximum number of bytes, 16 bits, and the maximum word size is 64 bits. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோ ப்ராசஸர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். மைக்ரோ ப்ராசஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸாக. அது என்னென்ன இன்க்ளூட் பண்ணால் சிப் டைப்பு, வேர்ட் சைஸு, மெமரி சைஸ், கிளாக் ஸ்பீட் எக்ஸெட்ரா. அது வந்து நம்ம அந்த டயக்ராம்லேயே பார்த்தோம். இதுக்கப்புறமா நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதை ப்ரீஃப்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதை பார்ப்போம். அடுத்து ஃபஸ்ட்டு வந்து வேர்ட் சைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதை பார்ப்போம். வேர்ட் சைஸில் வந்து ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து மைக்ரோ ப்ராசஸர் கேன் ப்ராசஸ் அட் அ டைம். வேர்ட் சைஸில் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிட்ஸை வந்து அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுற அந்த டைம் மைக்ரோ ப்ராசஸர் வித்து ப்ராசஸ் பண்ணுற டைமை தான் அவங்க வேர்ட் சைஸ்ன்றாங்க. இது ஏர்லியர், அதாவது 90s அந்த மாதிரிலாம் இருக்க இடத்துல வந்து அந்த வேர்ட் வாஸ் வந்து 8 பிட்ஸில் தான் இருந்தது. அதோட மேக்ஸிமம் லிமிட் வந்து கொஞ்சம் டைமில் தான் இருந்தது. அட் ப்ரெசண்ட்டில் வந்து அதோட மினிமம் வேர்ட் சைஸ், அதான் இப்போ இருக்க 2000 இயரில் வந்து அதோட வேர்ட் சைஸ் வந்து 16 பிட்டாக மாறிச்சு. அதுக்கப்புறம் அதோட மேக்ஸிமம் வேர்ட் சைஸ் வந்து 64 பிட்ஸாக மாறிச்சு. Next one, memory sizes. Depending upon the word size, the size of RAM varies. Initially, RAM was very small, 4 MB. Due to 4/8 bits word size, as word size increased to 64 bits, it has become flexible to use RAM of size up to 16 exabytes EB. அடுத்த ஃபீச்சர் வந்து மெமரி சைஸ். இது வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டிபெண்டிங் அப்பான் த வேர்ட் சைஸ் த சைஸ் ஆஃப் அ ரேம் வேரிஸ். இதில் வந்து வேர்ட் சைஸை விட ரேம் சைஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த ரேம் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது, 4 MB தான் இருக்கும். ஏன்னா அதுக்கிட்ட வந்து 4 இல்லைனா 8 பைட்ஸ் ஆஃப் சைஸில் தான் இருக்கும். அதோட இப்போ இருக்க வேர்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 64 பிட்ஸ், அதாவது 64 பிட்ஸு. அதுக்கப்புறம் அதோட ரேம் வந்து ஃபியஸபிள்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் அதோட சைஸ் வந்து 16 எக்ஸாபைட்ஸ் வந்து நம்ம அடுத்த இது பார்த்துருக்கோம். நம்ம அந்த எக்ஸாபைட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒரு டயக்ராமில் வந்து. நீங்கள் அப்படி அது இன்னும் தெரியலன்னா திருப்பி அந்த டயக்ராம் வந்து பாருங்கள். இந்த மாதிரி இருக்க எக்ஸாபைட்ஸ்லாம் வந்து. Next one, clock speed. Computer have an internal clock that generates pulse at regular intervals of time. Clock speed simply means the number of pulses generated per second by the clock inside a computer. The clock speed indicates the speed at which of the computer can execute instructions. Earlier it was measured in hertz and kilohertz, but with advancement in technology and chips density, it is now measured a gigahertz, millions of pulses per second. இப்போ வந்து நம்ம கிளாக் ஸ்பீட் பற்றி இது பார்க்கலாம். இப்போ வந்து யூஸ்வலாக கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து இன்டர்னல் கிளாக் இருக்குது. அது என்னென்னா அதோடகிட்ட வந்து யூஸ்வலாக கம்ப்யூட்டர்ஸ் கிட்ட வந்து இன்டர்னல் கிளாக் இருக்கும். அது வந்து ஜென்ரேட் பண்ணும் பல்ஸு அப்படின்னா அதோட சிக்னல்ஸ். பல்ஸுன்றது ஒரு இது, சிக்னல்ஸுன்றது பல்ஸோட இன்னொரு பேர் கம்ப்யூட்டர்ஸோட இது இன்டர்னல் கிளாக்கு. அது வந்து இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம், ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஒரு கிளாக் ஸ்பீடு வந்து நம்பர் ஆஃப் ப்ளஸ் ஜெனரேட்டட் பை பர் செகண்ட் பை த கிளாக் இன்சைட் த கம்ப்யூட்டர். இப்போ வந்து ஒரு டைம்
இது கம்ப்யூட்டரில் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா அது வந்து இன்க்ளூட் பண்ண ஒரு பர் செகண்டுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டரில். அதே மாதிரி ஒரு கிளாக் ஸ்பீடு வந்து எப்படி இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா எக்ஸிக்யூட் இன்ஸ்ட்ரக்ஷன் வழியாக இண்டிகேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த இது வந்து மெஷர் பண்ணுறது எதால் மெஷர் பண்ணுறாங்கன்னா ஹெர்ட்ஸு, அப்படி இல்லைன்னா கிலோ ஹெர்ட்ஸை வந்து மெஷர் பண்ணுறாங்க. இப்போ இருக்க காலத்தில் வந்து அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி உருவாயிருச்சு. இப்போலாம் இப்போ இருக்க மெஷர் பண்ணுறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஜிகா ஹெர்ட்ஸ், அதான் ஜி ஹெர்ட்ஸ். அது வந்து பில்லியன்ஸ் ஆஃப் பல்சஸ் பர் செகண்டு. பில்லியன்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், கணக்கு எண்ண முடியாத ஒரு வார்த்தை பில்லியன். அது வந்து பர் செகண்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். Next one, cores. Core is a basic computation unit of CPU. Earlier processors had only one computation unit, thereby a capable of performing only one task at a time. With the advent of multi-core process, it has become possible for the computer to execute multitask, thereby increasing the system performance. CPU with 2, 4 and 8 core is called dual core, quad core and octa-core process respectively. இப்போ வந்து நம்ம கோர்ஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். கோர்ஸ்னால் அது ஒரு பேசிக் காம்படிஷன் ஆஃப் அ யூனிட் ஆஃப் அ சிபியூ. கோர் வந்து ஒரு பேசிக் யூனிட் தான் சிபியூவோட. ஏர்லியர் டைம்ஸில் வந்து அந்த கோரை வந்து காம்படிஷன் யூனிட் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டைமுக்காக யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த கோர்லேயே மல்டிபிள் ப்ராசஸர் இருக்குது. அதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் டாஸ்க்கும் இருந்தது. அதே மாதிரி ஒரு சிபியூவில் வந்து 2, 4 அண்ட் 8 கோர்ஸ்லாம் வந்து டியூவல் கோர். என்னென்னா ஒரு சிபியூவில் வந்து 2, 3 அப்படி இல்லைன்னா 8 கோர் இருந்தால் அதை வந்து டியூவல் கோருன்றாங்க, குவாட் கோருன்றாங்க. அதுக்கப்புறம் Next topic, microcontrollers. The microcontroller is a small computing device which has CPU, a fixed amount of RAM, ROM and other all embedded on a single chip as compared to microprocessor that has only a CPU on the chips. The structure of microcontroller is shown in near figures. Keyboard, mouse, washing machine, digital camera, pen drive, remote controller, microwave are few examples of microcontrollers. As these are designed for specific task only, hence their size as well as cost is reduced. Because of the very small size of microcontroller, it is embedded in another device or system to perform a specific functionality. For example, the microcontroller in fully automatic washing machine is used to control the washing cycle without any human intervention. The cycle starts with the filling of water, after which the clothes are soaked and washed. Thereafter, the water drained and the clothes are spin dry. The simple use of microcontroller has permitted repetitive executions of reduced task automatically without any human intervention, thereby saving a previous time. அடுத்து வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வந்து ஒரு ஸ்மால் கம்ப்யூட்டிங் டிவைஸு. ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரில் ஸ்மால் கம்ப்யூட்டிங் டிவைஸ் இருக்குது சிபியூவில். அது எதுக்குன்னா அமௌண்ட் ஆஃப் ரேம் வந்து ஃபிக்ஸட் பண்ணுறதுக்கு, ரோமை ஃபிக்ஸட் பண்ணுறதுக்கு, அப்புறம் அதர் எம்படட் சிங்கிள் சிப் ஆஸ் கம்பேர்டு மைக்ரோ ப்ராசஸர் தட் ஒன்லி சிபியூ ஆன் த சிப். ரோம ரேம் அது இல்லாமல் மற்ற எம்படட் சிங்கிள் சிப் அதுக்கும் உதவியாக இருக்குது. அது வந்து நம்ம ஃபிகர் 1.9 பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு வந்து
ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர் பார்ப்போம். இப்போ என்னென்னா கிளாக் கொடுத்துருக்காங்க, கிளாக்லேருந்து சிபியூ இருக்குது. இப்போ வந்து பார்க்குறோம் சிபியூலேருந்து ஒரு ஏரோ மார்க் கீழே போடுது பஸ் சிஸ்டம்ன்ட்டு. அதில் போயிட்டு இன்புட் போயிட்டு நம்மளுக்கு வந்து இன்புட்னா அவுட்புட் போர்ட்ஸ்னு போயிட்டு அவுட்புட் போகுது. அப்புறம் திரும்பி பஸ் சிஸ்டம் வழியாகவே திரும்பி கம்ப்யூட்டருக்கு போகுது. அதுக்கப்புறம் திரும்பி மெமரி போயிட்டு திரும்பியும் பஸ் சிஸ்டம் வழியாக வந்து திரும்பியும் சிபியூக்கு வருது. இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர். அதான் இப்போ இருக்க நம்ம இதுலேயும் இது லைன் இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தது தான் நம்மளுக்கு வந்து அடுத்த 2-3 லைன்லேயும் வந்துட்டுருக்கு. பிகாஸ் ஆஃப் த வெரி ஸ்மால் சைஸ் ஆஃப் த பிகாஸ் ஆஃப் த வெரி ஸ்மால் சைஸ் ஆஃப் த எம்சின்றது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் தான், அது ஷார்ட் ஃபார்மாக சொல்லியிருக்கேன். இட் இஸ் embedded in another device or system to perform specific functionality. அது வந்து நம்ம இன்னொரு சிஸ்டம்லேயோ இல்லைனா வேறு ஏதாச்சும் கம்ப்யூட்டர்லேயோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஃபங்க்ஷனை பண்ணலாம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து மைக்ரோ கண்ட்ரோல் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் யூஸ் டு கண்ட்ரோல் வாஷிங் சைக்கிள் வித்தவுட் எனி ஹியூமன் இன்டர்வேஷன். இப்போ வந்து நம்ம ஒரு சைக்கிளை கழுவுறோன்னா ஒரு மனுஷன்தான் அந்த சைக்கிளை கழுவி ஆகணும். சைக்கிள் வந்து அதுவே கழுவிக்காது. இப்போ வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் வந்து ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினு. எப்படி வந்து வாஷிங் மிஷினில் வந்து நம்ம துணி போட்டு வாஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு சைக்கிளை வந்து ஒரு ஹியூமன் இல்லாமல் வாஷ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு சைக்கிளும் அதுவே வாஷ் பண்ணிக்காது. அது மாதிரி தான் ஒரு மைக்ரோ கண்ட்ரோல். இப்போ வந்து ஒரு சைக்கிள் ஸ்டார்ட்ஸ் பண்ணுதுன்னா அது வந்து சோக்கடாகவும் வாஷ்டாகவும் இருக்கும். தேர் ஆஃப்டர் த வாட்டர் இஸ் ட்ரெயின்ட் அண்ட் க்ளோத்ஸ் ஆர் ஸ்பின் ட்ரை. இப்போ வந்து ஒரு சைக்கிளை கழுவி முடிச்சிட்டோன்னா அதுக்கிட்ட வந்து கொஞ்சம் சோப்பியாகவும் இருக்கும், ட்ரையாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு க்ளோத்ஸில் வந்து நல்லா வாஷ் பண்ணது அது ஸ்பின் ட்ரையாக மாறிடும். இப்போ வந்து ஒரு சிம்பிள் யூஸ் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து tedious tasks automatically without any human intervention, thereby saving precious time. இப்போ வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ வந்து நம்ம மனுஷங்களை எல்லாமே அந்த வேலையை வந்து அந்த சிங்கிள் சிப்பையை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதுவே தன் வேலையை இதுவாகிக்கும். இப்போ எப்படின்னு நான் அப்பயே சொன்னேன். இப்போ வந்து ஒரு சைக்கிளை வந்து மனுஷன் இருந்தால் தான் அதை வந்து துடைக்க முடியும், கழுவ முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து ஒரு வாஷிங் மிஷின் வந்து நம்ம துணி போட்டோன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி நம்ம என்ன வேணுமோ என்ன தேவையோ அந்த நம்மளுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் அது கொடுத்துட்டோன்னா அதுவே எல்லாத்தையும் முடிச்சு நம்மளுக்கு வந்து அவுட்புட் மாதிரி நம்மளுக்கு தந்துடும். நம்ம வந்து இன்புட் ப்ரோக்ராம் வந்து உள்ளே அனுப்புகிற மாதிரி நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து அது ட்ரை பண்ணி ஸ்பின் பண்ணி கிளாத்ஸை வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறது தான் மைக்ரோ கண்ட்ரோல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.